SBI கிளர்க் மெயின்ஸோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் இது. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்ம IBPSPயோட மாக் இன்டர்வியூ அப்கமிங் வீக்கில் வந்து நம்ம ஒரு மினிமம் ஒரு 4 to 5 டிஸ்ட்ரிக்ட்ல கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ கீழே இருக்க கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் இப்போயே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒன்லைனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம், ஃபினான்ஷியல் ஒன்லைனர்ஸ் குவிக் வியூ ஃபார் டாப் ஸ்கீம்ஸ். கொஞ்சம் டெலிகிராம் வந்து ஃப்ரீயாக போட்டிருக்கோம், கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்குது. மதுரையிலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் சிவகாசிக்கு போட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிக்கோங்க. ஸோ எப்போவுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 1/2 hour முன்னாடி வந்து சென்டருக்கு போய்க்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் மினிட்ல பதட்டத்தோடு போய் உட்காந்து எக்ஸாம் எழுதாதீங்க. ஸோ தென் முக்கியமான வந்து நேற்று ஒரு வீடியோஸ் நான் போட்டிருந்தேன், அது நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, நேற்று வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்லேயே நடந்திருக்கு. எக்ஸாமில் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க வந்து நம்ம சிஸ்டமை பார்த்து ஆப்ஷன்ஸ் போட்டதில் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நம்ம சிஸ்டமுக்கும் சேமாக இருந்ததுனால மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செலக்ட் ஆக வேண்டியவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மால் ப்ராக்டிஸ்னு. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கே தெரியலை பாவம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. சிஸ்டம் வந்து இப்போ ஒரு சில இடத்துல வந்து எப்படி இருக்குன்னு தெரில, நிறைய காலேஜஸில் வந்து இந்த சிஸ்டமில் வந்து அப்படியே வியூ ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்களே வந்து இன்விஜிலேட்டரில் சொல்லிடுங்க, இந்த மாதிரி வச்சுருக்கீங்கடா, நாங்கள் எப்படா நம்பி எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு. ஸோ அது முன்னாடியே சொல்லிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபோக்கஸாகவே எக்ஸாம் எழுதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி ஒன்று நடந்திருக்கு, அதனால் அவேராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் பயப்பட வேணாம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஸோ இந்த SBI கிளர்க் மெயின்ஸ் அப்படிங்கிறப்ப செக்ஷனல் கட் ஆஃப் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். எனக்கு வந்து இங்கிலீஷ் கம்மியாயிடுச்சு, எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் சரியாக படிக்கலை அப்படின்னு. ஸோ எனிவே வந்து ஒரு 4 செக்ஷன் இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு 2ல் வந்து நல்லா ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா அதில் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா வரும்னா மேக்ஸில் வந்து எவ்வளோ முடியுமோ பூஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீக்கான சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எனக்கு வீக் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் நல்லா பூஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இங்கிலீஷில் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கும், டவுட்டாக இருக்குது அப்படின்னா அதை போடாதீங்க, விட்டுருங்க. ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் இல்லாததுனால நம்ம 2 சப்ஜெக்டில் நல்லா ஸ்கோரை ஏற்றிட்டாலே ஒரு சரியான விஷயம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக போவோம். ஸோ ஆப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து 50 மார்க்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் கட் ஆஃப். ஸோ 50 கொஸ்டின்ஸ் வந்து 50 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 50 வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கூட வந்து நமக்கு ஒரு 16 கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரீஸ் குவாட்ராட்டிக்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 16க்கு வந்து ஒரு 13 வரைக்கும் நம்ம போடலாம். ஸோ நம்ம நாளைக்கு எக்ஸாம்லேயுமே நீங்கள் வந்து ஒரு 45 minutes வந்து உங்களுக்கு குவான்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 minute மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. 1 minuteலேருந்து 90 seconds வரைக்கும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துருங்க, என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்ம அட்டன் பண்ணணும், எத்தனை DI இருக்குது, எத்தனை சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ், எத்தனை குவாட்ராட்டிக் இருக்குது அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் ஒரு 90 seconds ஓவர்வியூ பண்ணிவிட்டு இது எல்லா செக்ஷனுக்கும் அப்ளிகபிள், நாட் ஒன்லி கான்ஸ். ரீசனிங்காக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, CAக்கு மட்டும் தேவையில்லை, தெரிஞ்சால் போட போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்துட்டு ஷாராக இதில் 16க்கு வந்து ஒரு 13 above வந்து போட்டுடலாம். அதே மாதிரி குவாட்ராட்டிக்குமே பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுமே நம்ம பேசிக்காகவும் கேட்டிருந்தோம் போன லாஸ்ட் இயர் வரைக்கும். ஸோ அதனால் பேசிக்காகவே இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனும் ஓரளவு டெசிமல் வச்சு வந்தாலும் ஓரளவு கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்பர் சீரீஸுமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வர மாதிரி ஸ்ட்ரைட்டான நம்பர் சீரீஸோ ராங் நம்பரோ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஷாராக வந்து சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரீஸ் குவாட்ராட்டிக்கில் வந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, DI வந்து லாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் சம்ஸ் வாங்க. ஸோ அதில் வந்து அட்டெண்ட் ஈஸி கொஸ்டின்ஸ். நான் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன், நேற்று கூட லைவ் போயிருந்தேன். அதில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் ஓரளவு ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 10 கிட்டாச்சு இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 ஆச்சும் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து 10 out of 10 பண்ண முடியாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, நான் உங்கள்கிட்ட கேட்குறது அட்லீஸ்ட் ஒரு 4 அப்ளிகேஷன் சம்ஸ் ஆச்சும் அட்டன் பண்ணி
பண்ணிட்டு வாங்க. அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் கூட இருந்திருக்கு. இங்கே நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா சால்வ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி SBI நடந்துச்சு. அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண மாதிரி இருந்திருக்கு, ப்ரிலிம்ஸ் லெவலில் இருந்திருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து முடிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டி டேட்டா சஃபிஷியன்சி மேபி உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இட்ஸ் வெரி சிமிலர் டு அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேட்டா சஃபிஷியன்சி வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு போட்டுறாதீங்க, அதுவே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு போடுங்க. ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிவிட்டு டேட்டா சஃபிஷியன்சிக்கு போடுங்க. ஃபுல்லாக சால்வ் பண்ணியுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து டிஐ பாருங்க. ஸோ டிஐ வந்து நமக்கு எப்பயுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு மினிமம் 3 to 4 செட், கண்டிப்பாக 4 செட் இருக்கும். அப்படின்னா அதில் ஒரு செட் நீங்கள் போட்டாலே பெரிய விஷயம். மேபி ஒரு 2 செட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ 4 செட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 2 டிஐ மட்டும் மேக்ஸிமம் டச் பண்ணுங்கள். 2 டிஐ வந்து சுத்தமாக தெரியாமல் நீங்கள் வந்து டச் பண்ணாட்டியுமே தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் 200க்கு வந்து இல்லை. நான் இதை பற்றி பெருசாக பேச விரும்பலை இல்லை, பிகாஸ் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ நம்மளோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஒரு 200க்கு வந்து ஒரு 95 above போட்டாலே ஷாராக உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு தான். நம்ம கண்டிப்பாக கேரளாஜிக்ஸ் அவார்டில் மீட் பண்ணுறோம், ஓகேவா? அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ 90 above 95 above நீ ஓவராலாக போட்டாலே பெரிய விஷயம். நீங்கள் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 50க்கு வந்து 22+ போட்டிங்கனாலே செம்ம அட்டம். ஸோ இதிலே வந்துடும். நான் சொல்கிறேன், இந்த 15 சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் சீரிஸ் குவார்டர் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு 2 நம்பர் சீரிஸ் தெரியாது. மேபி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் விட்டுருக்கலாம். நிறைய சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சு எல்லாமே பண்ணலாம், விடுறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோ சீன்லாம் இல்லை. ஒரு 13+ போட்டுட்டு அப்ளிகேஷனில் ஒரு 4 சம், அதுக்கப்புறம் குவான்டிட்டியில் ஒரு 2 சம், வாட்டர் டெஸ்ட் 2 டிஐ போட்டாலே உங்கள் ஸ்கோர் வந்து 17, 19, 29 கிட்ட வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ அதனால் பயப்படாதீங்க, எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், ஓகே? ஸோ வாட்டர் டெஸ்ட் எது ஓப்பன் பண்ணாலுமே அதே மாதிரி முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்ஸ் ஓப்பன் ஆகுது. ஒரு வாட் எவர் டெஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து ஒரு வேளை சுமாராக பண்ணிட்டீங்க. நீங்கள் ரீசனிங் வந்து நீங்கள் ஒரு வேளை ரீசனிங் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது, நீங்கள் வந்து ரீசனிங்கில் ரொம்ப புளியாக இருக்கலாம். ஆனால் பேட் டே கொஸ்டின் வந்து பஸ்ஸில் சீட்டிங் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே டஃப்பு தான். ஒருவேளை அந்த செக்ஷனில் வந்து நம்மளால் பூராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அடுத்த செக்ஷன் போகிறப்ப அதை மறந்துடுங்க. இப்போ ரீசனிங் நல்லாவே பண்ணாட்டியுமே அதை மறந்துட்டு கான்ஸில் வந்து நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட் செஷன்லேயே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேபி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகாது, அதை மறந்துடுங்க. அடுத்த செஷன் போகிறப்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு டஃப்னா எல்லாருக்குமே டஃப்பு தான், கரெக்டாக? ஸோ அடுத்து வந்து நீங்கள் ரீசனிங்குமே உங்களுக்கு அதே டைம் தான் கொடுக்குறாங்க, 45 minutes. ஸோ ரீசனிங்குமே அதே சீன் தான். சீன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துருங்க, ஒரு 90 seconds எடுத்துக்கோங்க. ஓவர்வியூ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு பஸ்ஸில் சீட்டிங் வந்து நான் ரொம்ப புலி அப்படின்னா வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அதை எப்பயுமே நம்ம சொல்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து மிஸ்சிலினியஸில் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சு அடிச்சுக்கோங்க. மிஸ்சிலினியஸ் அப்படின்னா உங்களுக்கு IBPS PO மாதிரி கோடட் பேஸ்ட்லாம் இருக்காது. நார்மல் பிளட் ரிலேஷன் இருக்கலாம், நார்மல் டைரக்ஷன் இருக்கலாம், நார்மல் கோடிங் டிகோடிங் இருக்கலாம், நார்மல் அனாலஜி இருக்கலாம். ஸோ நார்மலாக இருக்க மிஸ்சிலினியஸில் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து இதையுமே வந்து ஃபஸ்ட்டு 90 seconds ஓவர்வியூ பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவுட் ஆஃப் ஒரு 5 பஸ்ஸில் 2 சீட்டிங் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம். ஏன்னா 50 questions 60 marks இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து half the mark வந்து பஸ்ஸில் 2 சீட்டிங் இருக்கலாம். அதே மாதிரி 50 questions வந்து கண்டிப்பாக இன்ட்டு 1.2 marks-ஆக தான் இருக்கும். ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 1.2 marks, 2 marks இருக்காது. ஸோ ஈச் கொஸ்டின் 1.25 marks அப்படிங்கிறப்ப ஸோ மேக்ஸிமம் ஹாஃப் தி பேப்பர் வந்து பஸ்ஸில் 2 சீட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 25 முடிச்சிருங்க. ஸோ கிரிட்டிக்கல் ரீசனிங் இருந்தாலுமே அதுமாதிரி டச் பண்ணலாம். ஸோ கிளர்க் மைன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப அவங்க கன்ஃபியூஸ்லாம் பண்ண மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோடர் இன்புட் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பஸ்ஸில் 2 சீட்டிங் பாருங்கள். எப்படி நம்ம வந்து டிஐக்கு வந்து ஒரு 2 செட்டு லீவ் பண்ண சொன்னோமோ, ஸோ 5ல் வந்து ஒரு 2 செட்டு போட்டாலே பெரிய விஷயம், 3 செட்டு போட்டாலே பெரிய விஷயம். ஸோ பேனிக் ஆகாதீங்க நம்மளால் 5மே பண்ண முடியல அப்படின்னு. ஏன்னா இது எக்ஸாம், ரியல் எக்ஸாம். யாராலையுமே 5க்கு 5 போட முடியாது. யாராலையுமே நீங்கள் ரீசனிங் புலியாக இருந்தாலும் 50-50 போட முடியாது. இதுலேயுமே வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 25+ போட்டாலே பெரிய விஷயம், ஹாஃப் த மார்க்ஸ். ஸோ அதுலேயுமே ஒரு 25, 22 இந்த ரேஞ்சில் பண்ணாலே ஓகே. ஏன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே லெஸ் தென் 85 தான் இருந்திருக்கு லாஸ்ட் 5 year நீங்கள் எடுத்து பார்த்தாலும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் வந்து கலரினா மேம் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. மேம் என்ன சொல்லாங்க கேட்டுக்கோங்க. எப்பவுமே நான் இங்கிலீஷ் பெருசாக பேச மாட்டேன்,
ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஆர்சி இதெல்லாமே ஓகே. பட் எப்பயுமே இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் 2 ஆப்ஷன். ஸோ அதில் ரிஸ்க் எடுக்காதீங்க. தெரியலை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இங்கிலீஷ் எப்பவுமே ஸ்கோரிங் பார்ட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 4 or 5 years. அப்படி இருக்கும். ஈஸியாக இருந்துச்சுன்னா நல்லது. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு 20 above வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அடிக்காதீங்க. ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், அப்துல் கலாமா அப்ரஹாம் லிங்கானா, அதுதான் 2 ஆப்ஷன்ஸ் நமக்கு இதுவா அதுவா அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து தைரியமாக வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு மார்க்காக ஆசைப்பட்டு நெகட்டிவ் மார்க்கோட எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 1.25 1 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா இழந்துடாதீங்க. அதாவது உங்களுக்கு 1.25 போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நெகட்டிவ் மார்க் 0.25 இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ சிஏ பொறுத்த வரைக்குமே தெரிஞ்சால் மட்டும் போடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்க் எக்ஸாமில் லாஸ்ட்டு 4 years எடுத்தாலும் எல்லாம் நீங்கள் மெயின்ஸ் எடுத்தாலுமே ஆவரேஜ் அட்டம்ப்டே பார்த்தீங்கன்னா 12, 13, 15 இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஏதோ 10 தான் போட்டிருக்கோம், 12 தான் போட்டிருக்கோம், நம்ம இன்னும் ஒரு 10 எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து விட்டு ஒரு 25 வரைக்கும் டச் பண்ணி அதில் 10 மைனஸ் ஆகிறதுக்கு தெரிஞ்சால் மட்டும் போடுங்க. அக்யூரசி எப்பயுமே முக்கியம். 2 ஸ்லாட் இருக்குது அப்படிங்கிறப்ப திரும்பி நார்மலைசேஷன் கூட வைக்கலாம். ஸோ அதனால் சிஏல வந்து தெரிஞ்சால் போடுங்க. தெரில எனக்கு ஒரு அவுட் ஆஃப் இதுக்கு வந்து என்னால் ஒரு 15 தான் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குனாலும் பயப்பட வேணாம். ஏன்னா சிஏல வந்து உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15 above எனக்கு தெரிஞ்சால் கூட அதை மட்டும் போட்டுவாங்க. ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு டஃப்னா எல்லாத்துக்குமே அது டஃப் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் இவ்வளோ தான் இருக்க போகுது. ஸோ ரிலாக்ஸாக கூலாக சில பேர்லாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. காலையில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் படிக்க வேணாம். இன்னைக்கு படித்த வரைக்கும் போதும், தெரிஞ்ச வரைக்கும் போதும். அதை மட்டும் போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். சென்டர்லாம் முன்னாடியே பார்த்துட்டு போயிருங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ கீழே வந்து எக்ஸாம் எழுத போகிற உங்களோட நண்பர்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள். நானும் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் IBPS மெயின்ஸ்க்கு மண்டேக்கு மேலே படிச்சுக்கலாம். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.